ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ரகசிய உண்மைகள் நீங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. இன்று முதல் இந்த வாரத்துக்கான ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்தங்கள், சுப விசேஷங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் ஆகியவற்றை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய அற்புதமான வாரமாகவும், நோய் நொடியின்றி வாழ, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வியிலே முன்னேற்றத்தை தரவும், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் எல்லாம் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்க, உங்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மணக்குள விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்தங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று பார்த்தோம்னா சங்கடகர சதுர்த்தி விரத நாள். அதே மாதிரி இன்னைக்கு சுப முகூர்த்த நாளா இருக்கு. சுபகாரியங்கள் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம், 4வது சோமவாரம் நாள். நாளை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை பஞ்சமி நாள். வாராகியம்மனை வழிபடுவதற்கு நல்ல ஒரு நாள். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், தேய்பிறை சஷ்டி விரத நாள். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை வரை தேய்பிறை அஷ்டமி இருக்கு. பைரவரை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்னைக்கு 11ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள். அதுக்கப்புறம் மீண்டும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுப முகூர்த்த நாளா இருக்கு. சுபகாரியங்கள் செய்யலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, சிறப்பான வாரமா இருக்கும். காரிய தடைகள் விலகும். புது உறவுகள் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கிடைத்த உறவின் பலப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமா இருக்கும். வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கங்க. ஈகோ பார்க்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே சிறப்பான வாரமா இருக்கும். நல்ல பெறுபேறுகள் எல்லாம் கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த வாரம் டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டர் மற்றும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையிலே டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கிறவங்க, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான கன்சல்டன்சி, கோச்சிங் சென்டர், ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன் வைத்திருப்பவர்கள், பிளே ஸ்கூல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. பணவரவு உண்டு. டிரைவர்களாக வேலை செய்பவர்கள் சொந்தமா ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. ரிஷப ராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய வாரமா இருக்கும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. விரயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஒரு பொருளை வாங்குறதுன்னா பட்ஜெட்டுக்குள்ள வாங்கிக்கங்க. ரொம்ப ஓவரா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சிகளிலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களை ரொம்ப மனசுல போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு டிடிசி பாலிசியில போயிட்டே இருக்கணும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். பெருசுப்படுத்தாதீங்க. யாரையாவது கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்றேன், இன்டர்வியூ பண்ண வைக்கிறேங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிடாது.
செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில இந்த வாரம் பார்த்தோம்னா டீச்சிங் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்கள், கரியர் கவுன்சிலிங் செய்பவர்கள், லைஃப் கோச் ஆக இருப்பவர்கள், ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்கள், ஸ்கில்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அப்பப்போ ஏதாவது புதுசா ஒரு ஐடியாஸ் வந்துன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாள் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 6. மிதுனம் ராசி என்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். ஸோ லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா மைண்ட் மேப்பிங் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயங்களுக்கெல்லாம் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப்பிங் செஷன் பண்ணி அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் லைஃப்ல. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டர்ஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் ஜுவல்லரி வைத்திருப்பவர்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில ஐடி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக, போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காதல் விஷயத்திலே நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமா இருக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வீட்டுல சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் பண்ணணும், புதுசா ரூம் போடணும், இல்ல ஃப்ளோர் கட்டணும், இல்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, அதுல ஏதோ ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு. வில்லம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. கடகராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய வாரமா இருக்கு. சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்பவுமே பப்ளிக்ல சொல்லக்கூடாது. சக்சஸ் ஆக மட்டும் இல்ல கம்ப்ளீட் பண்றோம். அது முன்னாடியே சொன்னோம்னா அதே ஒரு திருஷ்டியா மாறும். இப்படி பண்ண போறானே, அப்படி பண்ண போறான்னு பேசுவாங்க. பெண்களை பொறுத்தவரையிலே சுய தொழில் செய்பவர்கள், என்டர்பிரனராக இருப்பவர்கள், ஆன் பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே வேலை விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சில பேர் மறதியால் அவதிப்படுவீங்க. பேங்க், இன்சூரன்ஸ், பைனான்சியல் செக்டர், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிசினஸ் பொறுத்தவரையிலே இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஃபுட் சர்வீசஸ், ஃபுட் பேக்கேஜிங், குரியர் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நினைத்ததை சாதிப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதே மாதிரி டிரான்ஸ்பர் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்கள் காரியத்தை வெற்றி பெற வழிபட வேண்டிய வழிபாடு. கொழுக்கட்டை நிவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 5. சிம்ம ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோட ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறது நல்லது. வேலையில வந்து சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஜாபை பொறுத்தவரையில சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், டெலி மார்க்கெட்டிங் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருப்பவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், கொரியோகிராஃபராக இருப்பவர்கள்,
டான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், பார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், பார்மா கம்பெனி இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரை அமைதியாக இருந்து சாதிப்பீங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது. வீட்டில் உள்ள பெரியவர்கள், வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி மெரெயின் இன்ஜினியரிங் சம்பந்தமான துறையில் படித்தவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு. உங்கள் துன்பத்தை தீர்க்கும் வழிபாடு. துர்கை அம்மனுக்கு நீதி ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குறிப்பா திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். வரங்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டா பண்ணிடுங்க. தசா புத்தி கரெக்டா இருந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் 100% நடக்கும். ஸோ தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். டிரைவராக, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன் இந்த மாதிரி வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல ஒரு ரெகக்னிஷனையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தோம்னா குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு, அதே மாதிரி லாயராக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டிங்கில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. ஆண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். பெண்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க, நல்ல பேர் கிடைக்கும். ராணுவம், காவல்துறை, ஏர்போர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை மற்றும் அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்கள், இன்டீரியர் டிசைன் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நட்பு வட்டாரத்திலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே புது உறவு மலரும். காதல் விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. குழந்தை பாகம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடன் நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிராதேவி வழிபாடு. வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டிய வாரமா இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு 8ஆம் தேதி காலையுடன் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஸோ அதனால அந்த டென்ஷன்கள், பிரச்சனைகள் எல்லாம் போயிடும் எல்லாமே. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்பு அவசியம். அதே மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. செஃப்பாக, குக்காக வேலை செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பாரில் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக ஸ்டார் ஹோட்டல் மற்றும் ரிசார்ட் போன்றவற்றில் வேலை செய்பவர்கள், பார் அட்டெண்டராக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், இவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே புது விஷயங்கள்ல கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு பண வரவு உண்டு, நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்னு தினமும் 11 முறை 11 தடவை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து பொறுமையா இருந்து நிதானமா இருந்து முன்னேற வேண்டிய வாரமா இருக்கும். குறிப்பா வார ஆரம்பத்துல டிசம்பர் 8, 9, 10 நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வீண் அலைச்சல், டென்ஷன் சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், செலவுகள் வந்து சேரும். ஏதாவது நல்லது நினைச்சாலும் அது வேற மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களை பொறுத்தவரையில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஆண்களை பொறுத்தவரையிலே வேலையோ இல்லை பிஸ்னஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் வேலை ஆட்கள்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க, ஒரு கண் வச்சுக்குங்க. ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் பிபிஓ, கால் சென்டர், டெலிகாலர்ஸ், அது மாதிரி ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 9. மகர ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய வாரமாக இருக்கும். சில விஷயங்களை ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். பர்சன் டு பர்சன், பிளேஸ் டு பிளேஸ். ஸோ 10, 11, 12 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதனால் அந்த நாட்களில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அமைதியாக இருக்கிறது நல்லது. கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக, அனுகூலமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்பந்தமான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சில விஷயங்களில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. காதல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தம்பதிகள் வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். வாடகை வீட்டில் இருக்கும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு, ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், வில்லா வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களில் முயற்சி எடுக்கலாம். லோன் சம்மந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் வாரமாக இருக்கும். குறிப்பாக வார இறுதியில் 12, 13, 14 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கு. ஸோ அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி ஃபோனில் பேசுகிற போது பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசுங்க. சீக்ரெட்டான விஷயங்கள் பேசும்போது கவனம் தேவை. அது மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இப்போல்லாம் நிறைய டிஜிட்டல் அரெஸ்ட், நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே
மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனர், யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், லா சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 5. மீன ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரம். 7.5 சனி நடந்தால் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ், எதிர்பார்த்த நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைஃப் தான் நமக்கு கரெக்டாக நடக்கலை, செகண்ட் லைஃப், ஒரு செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள், டர்ஃப் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கெமிக்கல், அயன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சாரி ட்ராப்பிங் செய்பவர்கள், ட்ராப்பராக இருப்பவர்கள் மற்றும் டெலிகாலிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, கிராஃபிக் டிசைனர், டேட்டா அனலிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே புது ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். ஃப்யூச்சரை பற்றி கரெக்டாக பிளான் பண்ணிப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 2. நன்றி, வணக்கம்.